ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கொய்யாக்கா மரத்தில் நம்ம கட் பண்ணி விட்டதெல்லாம் எல்லாமே மறுபடியும் துளிர் வந்திருக்குது. எல்லாம் பெருசு பெருசாக உயரமாக வளர்ந்துட்டு இருக்குது. இது மறுபடியும் கட் பண்ணி விடணும் போல் இருக்குது. கட் பண்ணி விடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் நான். நம்ம கட் பண்ணி விட்ட பிறகு பூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் யோசிக்கிறேன். முருங்கை மரத்துலேயும் மறுபடியும் இலையெல்லாம் நல்லா நிறைய முருங்கைக்கீரை வச்சிருக்குது. அவரைக்காய் இலையில வந்து மொத்தம் கொடி கொடியா ஃபுல்லா நிறைய அவரை கொடி போயிட்டு இருக்குது. ஆனா பூ இன்னும் வரல. நம்ம மாங்காய் மரம் வந்து மேல இருந்து எடுத்து கீழே வச்சிருக்கிறோம். இப்ப பரவாயில்ல, முன்னாடி மேல நம்ம வச்சிருக்கும் போது அது நிறைய இலை எல்லாம் காஞ்சு காஞ்சு போயிடும். இப்ப நம்ம கீழே வச்சிருக்கும் போது அது மாதிரி இல்லை. செம்பருத்தி செடியில இன்னைக்கு ஒன்றும் பூ பூக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து செம்பருத்தி செடியை கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு பாக்குறேன். இந்த கொடியும் மூடின்னு இருக்குது. மல்லிப்பூ செடியில வந்து அரும்பு வச்சிருக்குது, ஆனா அதை மல்லிப்பூ பூக்க விடல. இந்த பெருக்கங்க கொடி வந்து அது ஃபுல்லா மூடிக்கிச்சு. அதை எடுத்து நான் ஒரு பழுப்புல போட்டு சுத்தி வச்சிருக்கிறேன். பார்க்கல, அதுல இன்னும் 2 பெருக்கங்க கொடியில வந்து பூ வச்சிருக்குது. அதை எடுத்து போட்டுடலான்னு பார்த்தாக்கா அது அணில சாப்பிட்டு போயிடுது. முன்னாடி ஒரு பூ வச்சிச்சு 2 நாளைக்கு முன்னாடி. மறுநாள் போய் பார்த்தா அந்த பூ காணோம். சரி, இன்னைக்கு வந்து காலையில நம்ம போய் வீடியோ பண்ணும்போது 2 பூ இருக்குது அதுல. நாளைக்கு பார்க்கலாம் அந்த பூ இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. பாருங்க, நம்ம கரும்பு முருங்கை வந்து நல்லா துளிர் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் உயரமா வந்துச்சுனாக்கா நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த மூடாக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வேற தொட்டிக்கு மாத்தலாமா இல்லை அதுலயே வைக்கலாமான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நம்ம ஆரஞ்சு கனகாமரம் செடி வந்து நம்ம சின்ன கவர்ல இருந்து இப்போ இதுல மாத்தி வச்சிருக்கிறோம். பாருங்க, இப்போ நிறைய பூ பூத்து இருக்குது. இதுல நிறைய நம்மளது கனகாமர செடி வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் எடுத்து கவருக்காக சொல்லியிருக்கிறேன். அந்த கவர் வாங்கிட்டு வந்து அந்த கவரில் எடுத்து வைக்கணும். கமெண்ட்ஸில் வந்து கனகாமர செடி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு டெல்லி கனகாமர செடி வேணும், நாட்டு கனகாமர செடி கட்டிங்ஸ் வேணும், எனக்கு விதை அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். செடியெல்லாம் எடுத்து நம்ம போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம். நீங்கள் மெசேஜில் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். நம்பர் வரும் நம்ம வீடியோவில், அதை பார்த்து நம்மளுக்கு மெசேஜில் கேளுங்க. உங்களுக்கு செடி வேணும்னா நாங்கள் அதுக்கு ரெடி பண்ணுறோம். நான் கவரில் வந்து கவர் வாங்கிட்டு வந்து போட்டு நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் வீடியோவில். டெல்லி கனகாமர செடியில் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த நாட்டு கனகாமர செடியில் வந்து ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இது சின்ன சின்ன செடிங்களை காலி பண்ணாதான் இருக்கிற பழைய செடிங்களுக்கு வந்து வளர்கிறதுக்கு இடம் இருக்கும். நீங்க வந்து நாட்டு ரோஸ் வந்து ஒரு ரோஸ் பூத்துருக்குது. மஞ்சள் வந்து நான் நிறைய 4-5 மஞ்சள் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். அது இன்னும் நடுறதுக்கு அதுவும் எனக்கு நேரமே சரியா கிடைக்க மாட்டேங்குது. நித்திய கல்யாணி பூ வந்து பெருசு பெருசா பூத்துருக்குது பாருங்க. ஏன்னா அந்த ரோஸ் செடியோட சத்தெல்லாம் அந்த நித்திய கல்யாணி எடுத்துக்குதா என்னன்னு தெரியல. இது வந்து லில்லி பூ செடி. அது வந்து எல்லாத்துலயும் பூ பூக்குது, ஆனா நம்மளதுல ஒன்றும் பூக்கல, என்னன்னு தெரியல. செம்பருத்தி செடியில வந்து நிறைய அரும்பு வச்சிருக்குது. அடுக்கு செம்பருத்தில அதுவும் இன்னும் பூ பூக்கல. இதுல கனகாமரம் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டு செடிங்க தான். கட் பண்ணி விட்டதுலயே மறுபடியும் நம்மளது பூ பூத்து இருக்குது. இது பூ பூத்து முடிஞ்சிட்டு பிறகு நம்ம பார்க்கலாம். இதையும் நான் எடுத்துட்டு இப்போ புதுசா வந்திருக்கிற செடிங்களை நடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சம்பங்கி செடி வந்து நம்ம ஒரு தொட்டில இருந்தது எடுத்து 4-5 தொட்டியா பிரிச்சு நட்டுருக்குறோம். ஏன்னா ஒரே தொட்டியில நிறைய கிழங்கு இருக்குது. நிறைய செடி இருந்தாக்கா அது பூக்கிறதுக்கு அந்த சத்து கிடைக்கிறது இல்லை அதுக்கு. அதனால நான் 3-4 தொட்டியில பிரிச்சு நட்டுருக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல வந்து இந்த செம்பருத்தி செடியில ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில நிறைய களைங்க வந்திருக்குது. பார்க்கலாம் எப்பயாவது பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து 2-3 கலையில சம்பங்கி ஃபுல்லா பூத்து முடிஞ்சிருக்குது. நம்ம இன்னைக்கு அதை அறுவடை பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். அப்போ ஃபுல்லா அடிவரில் நம்ம கட் பண்ணி எடுத்தா தான் மறு கலையிலேயே அது பூ வரும். இன்னைக்கு அரளி செடியில வந்து 2-3 அரளி பூ பூத்துருக்குது. எல்லா கலையிலுமே அரும்பு பெருசு பெருசாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பூ வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பூக்கும்போது அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி செடி கூட இருந்த அந்த சாமந்தி செடியை எடுத்து நான் வேற தனியாக நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறேன். அதுவும் எடுத்துட்டாக்க, ஏன்னா இதில் இருக்கிற வெள்ளை பூச்சி எல்லாத்துலேயுமே வந்துடுது. அதனால நான் அதையும் வேற மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம எந்தெந்த செடியில் என்னென்ன பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். எதை பெரிய செடியாக இருந்தால் கூட நம்ம மாற்றி வைக்கலாம்.
நம்ம அது மண்ணோட நம்ம எடுத்துன்னு போயிட்டு வச்சாக்கா அது காயறதில்ல. மண் இல்லாமல் எடுத்துன்னு போய் வச்சாதான் காஞ்சி போயிடுது. இது பாருங்க, இந்த பூ இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். இந்த பூ இல்லைனாக்கா இந்த செடியை கட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லியிருக்கிறேன் நான். அணில் விட மாட்டேங்குது பாருங்க. நம்ம பெரிய செடி தான், சாமந்தி செடி, அந்த செம்பருத்தி செடி கூட இருந்ததை நான் எடுத்துன்னு வந்து இப்போ இதில் வைக்கிறேன். ஏன்னா அதில் இதில் இருக்கிற வெள்ளைப்பூச்சி அந்த செம்பருத்தி செடிக்கு போது, செம்பருத்தி செடியில் இருக்கிற வெள்ளைப்பூச்சி இதில் வந்துடுது. ரெண்டுமே மாற்றி மாற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது.